எர்த் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. அப்ப 2 பின் டாப்போட டிவைஸே வந்து கம்பெனிக்காரங்க தயாரிச்சு குடுக்குறாங்க இல்லையா? அப்ப அது என்ன சட்டவிரோதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டவிரோதம்லாம் கிடையாது. 2 பின் டாப்ல தயாரிக்கப்படுற டிவைஸ் எல்லாமே ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் படி தான் அவங்க தயாரிக்கிறாங்க. 2 பின் டாப்பை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, டபுள் இன்சுலேட்டட் டிவைஸ் கிளாஸ் 2 டைப்ல இருக்கிற எல்லா டிவைஸுமே வந்து டபுள் இன்சுலேட்டடா இருக்கும். அதாவது டிவி, ட்ரிம்மர், டிவி ரிமோட்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கரு, டேபிள் லேம்ப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டபுள் இன்சுலேட்டடா இருக்கும். ஸோ அதோட பாடியில எதுலையுமே மெட்டல் இருக்காது. ஸோ அது ஃபுல்லாவே வந்து பிளாஸ்டிக்ல மட்டும்தான் அதோட பாடி இருக்கும். அதை டச் பண்றதுனால நமக்கு எதுவும் ஆக போறது இல்லை. இந்த மாதிரி கிளாஸ் 2 டைப்ல இருக்கிற எல்லா டிவைஸ்க்குமே 2 பின் டாப்பை நம்ம பயன்படுத்தலாம். மெட்டல் பாடி இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டுக்குமே 3 பின் டாப்பை தான் கட்டாயம் பயன்படுத்தணும். இப்போ ஒரு மோட்டர் கனெக்ஷன் கொடுக்குறோம், 2 ஒயரை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு 2 பின் டாப்பை போட்டு கனெக்ஷன் கொடுத்தா மோட்டர் ஓடும். அதுக்காக அது தப்புன்னு நான் சொல்றேன். அது அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அதுல மெட்டல் பாடி இருக்கு, அதுல லீக்கேஜ் கரண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது நம்ம பாடியில பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பரா எர்த்திங் பண்ணி அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்றேன். ஸோ எல்லா இடத்துக்குமே எர்த்திங் கட்டாயம் அவசியம் கிடையாது. டபுள் இன்சுலேட்டட் டிவைஸ் எல்லாத்துக்குமே 2 பின் டாப்பே போதுமானது. நான் உங்க மின்சார மனிதன்.